ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை பொறுத்தளவில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இல்லை, வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்களோ இல்லை அதிகமான நேரமோ தேவைப்படாது. வீட்டுக்கு முக்கியமான கெஸ்டெல்லாம் வரும்போதோ, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் அடிக்கடி வீட்டில் ஸ்வீட் கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் இதை சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பால் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு நல்லா மாவை கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவை கலந்து விட்டாச்சு. நெய் எல்லாமே நல்லா மாவு கூட செட் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து மாவு பிசையும் போது ஆறின பால் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சூடாகவே பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். அதே சமயத்தில் பாலை ரொம்ப சூடாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாவை பிசையும் போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு பால் வெது வெதுப்பாக சூடாக இருந்தால் போதும். அதே சமயத்தில் பாலை அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைன மாதிரியே நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாவை ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை அப்படியே முழுசாகவே எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா சப்பாத்திக்கு எப்படி மாவை தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பிசைஞ்சு வச்சுருந்தேன் முழு மாவையுமே நான் எடுத்து சப்பாத்தி கல்லில் சேர்த்துட்டேன். இந்த மாவை ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சப்பாத்திக்கு தேய்க்கிறது மாதிரி ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் அளவுக்காவது கனமாக இருக்கணும். அதனால் இந்த மாவை தேய்க்கும் போதே ஒரு அரை இன்ச் அளவுக்கு கனம் இருக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கனமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக கையில் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 4 பக்கமுமே நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் ஒரே ஷேப்புக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 4 பக்க ஓரங்களையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே ஸ்கேல் வச்சு நான் இப்போ ஸ்வீட்டுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஸ்வீட்டை ஸ்கொயர் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஸ்கேல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஷேப் ஒரே மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஸ்வீட்டை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு மூடி எடுத்து இந்த மாவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே நான் ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு அரை இன்ச் அளவுக்கு கனமாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. மாவு ஒரு அரை இன்ச் அளவுக்கு கனமாக இருக்கும் போதே தேய்ச்சிட்டு எடுத்துடணும். ரொம்ப நைஸாகவும் தேய்ச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மாவை நல்லா கனமாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா வரும். அதே போல் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது மீதி மாவு இருந்துச்சு, அந்த மாவையுமே வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் ஒரு உருண்டையாக உருட்டி அதையுமே தேய்ச்சி நம்ம ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு எடுத்த எல்லா மாவையுமே நம்ம ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக அடுப்பில் நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை நான் 2 பேட்சாக சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ மாவெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ மெல்ல எடுத்து ஒரு கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கமுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்த உடனே இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அதே போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2-3 டைம் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு செவந்து வெந்து வந்துடும்.
பாருங்கள், இப்போ 2 பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வெளியில் எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மீதம் இருக்க மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா எல்லா மாவையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னாலுமே நம்ம நெய்யெல்லாம் நிறைய சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு பிஸ்கட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. கூடவே இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் பாகில் சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு இந்த பாகில் பார்த்திங்கன்னா மேலே குட்டி குட்டி பபிள்ஸாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்குங்க. இப்போது வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வந்து இந்த சுகர் பாகு கொதிச்சிருச்சு. இதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் பாகை அப்படியே ஒரு ஃபேன் காற்றுல எடுத்து ஆற வச்சுருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் மட்டும்தான் இந்த சுகர் பாகு இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சுகர் பாகு இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு ஒரு கரண்டி போட்டு நல்லா இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சுகர் பாகில் ஒரு தடவை அமர்த்தி விட்டுக்குங்க. இது அப்படியே 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் பாகில் ஸ்வீட் எல்லாமே நல்லா ஊறி சாஃப்டாக்கி வந்துடும். இந்த சுகர் பாகை ஓரளவுக்கு நல்லா இந்த ஸ்வீட் எல்லாமே உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட்டு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்வீட் எல்லாமே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த சுகர் பாகில் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஸ்வீட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்த உடனே அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பிஸ்தா பருப்பை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக சூப்பரான ஸ்வீட் செஞ்சு முடிச்சாச்சு. ஏற்கனவே நான் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கோதுமை மாவை வச்சு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு போட சொல்லி. நான் இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு தான் செஞ்சு போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.